மேடையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதில் இருக்கிறதே ரொம்ப சின்ன ரோல் பண்ணவன் நான் தான். என்னை ஏன்டா முதல்ல கூப்பிட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் சபா ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்ருக்கு, அதுக்கு சீக்கிரம் போகணும், அதனால தான். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே எனக்குள்ள ஒரு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம், ரொம்ப நாள் கழித்து என்னுடைய பத்திரிகை நண்பர்களோடு உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கு ரொம்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்களே. அதுவும் அந்த திரௌபதி சிம்மாசனத்தில் உட்காந்து எடுத்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 2 நாளில் இந்த படத்தை ஆண்ட அரசர் மோகன் அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து தமிழ்நாட்டில் அரசு புரிக்க போகிறார். இதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் நடிக்கும் போதே எனக்கு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினியாக இருக்கு. இதுக்கு நான் முதல் மார்க் என்ன பண்ணணும், ஆடணுமா? ஆடியோ ப்ராப்ளமா இருக்கு. ஓகே ஓகேயா? ஓகே ஓகே ரைட். சார் முதல்ல பேசுறதை திருப்பி பேசணுமா இல்லையா? வேண்டாம், ரைட், ஓகே. காரணம், இந்த படத்தை நான் பார்க்கும்போது, இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது மோகன் அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இஸ் விஷுவல், அவர் என்கிட்ட சொன்ன விஷுவல்ஸ் அப்படியே கொண்டிருக்கார். அதுக்கு அவர் டிஓபிக்கு மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எடிட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். இப்போ சொல்கிறேன், இந்த எம்கோனே பாட்டு வந்து ரொம்ப நாள் மனசில் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது. கைத்தட்டுங்க, அருமையான பாட்டு. ஏன்னா பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த பாட்டில், இந்த காலத்தில் வர பாட்டில் அதில் டியூன் இருக்குது, வார்த்தைகள்லாம் புரியுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதாவது உமர் கயாம் சொன்னான்னு சொல்லுவாங்க, தானே தானே பொருளுக்காக கானே வாலே கா நாமன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணிலையும் சாப்பிட போகிறவனோட பேர் எழுதியிருக்கணும். அந்த மாதிரி இந்த பாட்டை இந்த அம்மா தான் பாடணும்னு எழுதியிருக்கு. அதனால தான் பிரமாதமாக பாடி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கை கொடுங்க. யார் என்ன சொன்னாங்க, இவங்க பாடணும்னு இருக்குது விதி. அருமையாக பாடியிருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா கத்தி சண்டை இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் இருக்குது, எக்ஸலண்ட் மியூசிக் இருக்குது. இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமாம், இன்னொரு பாகுபலி தான். ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலி அல்ல, அடிப்படையில் சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் என்று தான் சொல்ல வேண்டும். சில இன்சிடென்ட்ஸ் வேணால் டைரக்டர் கற்பனையாக பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காருங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக உங்கள் முன்னாடி பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும். நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம், நம்ம தர்மத்தை காப்பாற்றிட்டு ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்துருக்காங்க. அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்குன்னா கண்டிப்பாக பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும். பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் எக்ஸலண்ட் சீன்ஸ், எக்ஸலண்ட் ஃபைட்ஸ், அட்வென்ச்சர் மசாலா எல்லாமே இருக்கு. பட் அடிப்படையில் நமக்குள்ள இருக்கிற அந்த இந்தியனுங்கிற அந்த உணர்வை ஏற்றிக்கிட்டே வரும். அதுக்கு முக்கியமாக இந்த கம்பெனி பேரே நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? இந்த நாட்டின் உண்மையான தேசியவாதி வீரன் நேதாஜி தான். மற்றவங்கெல்லாம் அந்த காலத்தில் விட்டு கொடுன்னு வந்து இவர் மட்டும்தான் அவன் விரல விட்டு ஆட்டுன்னு சொன்னவர். ஸோ அந்த பேரில் எடுத்த படம்ன்றது போது கண்டிப்பாக இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும், ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும். அதே சமயத்தில் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட கதை. ஏன்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது, பியூசி படித்து வரும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸில் திருப்பி வந்து இந்த லார்ட் வைஸ்ராய் அவன் இந்த வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து போராளிகள் நம்மளை குத்தி கொல்லை பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறையா இருக்கும். நான் படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸில் கட்டபொம்மனை பற்றி கூட ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன 2 லைன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள், வீர சரித்திரங்கள்ல ஒன்று இந்த ஒரிஜினல் கதை. அவருக்கு நான் பாராட்டு, எங்கே வர பார்த்தேன் சார், தேங்க்யூ சார், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், தேங்க்யூ. இதை ஒரு பேஸாக வச்சு ஒரு உண்மையான சம்பவங்களை கோர்த்து, நாட்டில் நடந்த சம்பவங்களை
உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கும் திரு ஜி மோகன் அவர்களே என்னுடைய பாராட்டுகள். அவர் படம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி மேலே நடக்கிற படமாக தான் இருக்கும். அதனால் அவர் எதுக்கும் அசர மாட்டார். தான் சொல்ல நினைத்ததை தைரியமாக சொல்லுவார். இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 3 நாள் தான் ஒர்க் பண்ணேன். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் பேர் அது சொல்லலாம்ல சார், ராம் நாமி அப்படின்னு ஒரு ட்ரைபல் செக்ட். அந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்னும் இருக்காங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையே ராமருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை. அவங்க உடம்பு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ராமநாமம் தான் எழுதியிருக்கும். நல்ல வேளை அவங்க உடம்புல எழுதிக்கிட்டாங்க, இல்லாட்டா அதுக்கு எவனாவது கேஸ் போடுவான். ஸோ ராமநாமிங்கிற அந்த ஒரு செக்டை பற்றி அந்த ரோல் என்னை பண்ண வச்சார். நான் தமாஷா அவர்கிட்ட சொன்னேன், 40 வருஷம் முன்னாடி வெள்ளை ரோஜா படம் பண்ணும்போது தான் மேக்கப்புக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு பொம்பளை வேஷம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் 1.5 மணி நேரம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு. உழைச்சி பண்ண வச்ச அந்த ரோல். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க பட்ட இன்னல்கள் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது இந்தியாவில்ங்கிறத பல பேருக்கு தெரியாது. He has done a lot of research to do this movie. மோகன், I congratulate you. இந்த சமயத்தில் இந்த நாட்டில் இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நமக்கு தேவை. உங்கள் இந்த படங்கிற இந்த கார் நல்லா ஓடும், கவலையே படாதீங்க. மோகனோட படங்கள் டிராஃபிக் நிறையா இருந்தாலுமே ஜம்முன்னு ஓடும் அந்த வண்டி. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் கிளியராக இருக்குது, அதனால் க்ளீனாக ஓடுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். இதில் எனக்கும் வாய்ப்பு தந்த ப்ரொடியூசருக்கும் முக்கியமாக என் நண்பர் திரு மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நடித்த ஒத்தத்தரும் என்ன பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு 3 அழகான ஹீரோயின் பக்கத்தில் என்னை உட்கார வச்சாங்க. எனக்கு 76 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு. முந்தா நேற்று தான் என்னுடைய பிறந்த நாள், 9th அன்னைக்கு ஐ ஹேட் மை பர்த்டே ஆல்சோ. ஸோ அதனால தான் சேஃபாக என் பக்கத்தில் உட்கார வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி அண்ட் டூயிங் ஸோ வெல் இன் த மூவி. எவ்ரி ஒன், நட்டி கிட்டி அத்தனை பேரும் தே ஹவ் லிவ்ட் த ரோல். ஐ கங்க்ராச்சுலேட் தம். டெஃபினட்டாக இது வந்து எல்லா பட விழாவிலையும் சொல்கிற மாதிரி வெற்றி பெறும் சொல்ல பார்த்த உங்களுக்கே ஒரு சின்ன வைப் வந்திருக்கும். இந்த படம் ஓடுங்கிறது மட்டும் இல்லை, ஓடணும் அப்படிங்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்தி கொள்கிறேன். தேங்க்யூ. ஆஃப்டர் காப்பான் அண்ட் அகிலன் உங்களுக்கு எல்லாரும் திரும்ப மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கன்ஸ்டன்ட் லவ், சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். யூ ஹவ் ஆல்வேஸ் கிவன் மீ மீடியா சப்போர்ட். இல்லாட்டி நம்ம சினிமா ட்ராவல் ரொம்ப கஷ்டம். You have always stood by us and I'm truly grateful for you. First of all, I want to thank you to our director, Mohanji. Sir, நீங்க ரொம்ப bold decision எடுத்து இருக்கிறீங்க. ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு ஹிஸ்டரி நீங்க கோடு வந்து இருக்கிறீங்க. வீர் வல்லால் மகாராஜா அவரோட sacrifice, அவரோட bravery and the fight to protect this beautiful land. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. தமிழ்நாடு இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ், இது ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஐடென்டிட்டி. லேண்ட் ஆஃப் கலர், லேண்ட் ஆஃப் லாங்குவேஜ், லேண்ட் ஆஃப் கரேஜ், லேண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஹிஸ்டரி. மண்ணோட வாசம், இது மக்களோட வீரம், இது சினிமால காமிக்கிறாத ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் யூ ஹேவ் ஹேண்டில் வித் so much respect. Thank you, sir. Next, a big thank you to our producer, Mr. Sanmuga sir. Sir, this is your maiden venture, and இது மாதிரி ஒரு historical subject choose பண்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். நீங்க சேஃபா போகாம கன்விக்ஷன் ஒரு history story choose பண்ணிருக்கீங்க. Thank you for trusting the story, the director, and all of us. Thank you, sir. Now about my character, Mohammed bin Tughlaq. Honestly, this role was not easy. This is not a character you try to please people with. Power, fear, cruelty, intelligence, conflict, எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். As an actor, என்னோட ஜாப் ஜட்ஜ் பண்றாதே இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணாதே இல்லை, ட்ரூத்ஃபுல் போர்ட்ரே பண்ணாத மட்டும்தான். நான் ரொம்ப டிசிப்ளினோட, ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த ரோல் அப்ரோச் பண்ணியிருக்கேன். I hope the audience feel the impact, intensity, and the darkness that the character carries, Mohammed bin Tughlaq. I want to like to
sincerely appreciate to all my fellow actors, especially Richard Rishi, the hero of the film. I had wonderful experience working with him. All the actors, Devyani, and all the actors. And I'm genuinely looking forward to working with all my fellow actors again. Coming back, my heartfelt thank you to our DOP, Philip Sundar sir. What a stunning visual. And your cinematography is mind-blowing. Next, our music director, Gibran sir. Sir, thank you so much for giving me Taruski Ram. Wonderful music. And your music is the soul of this film. So thank you so much for giving this amazing music. Thank you so much. Thank you to all the fellow actors, assistant directors, managers, art director, costume department. All have done a wonderful job. Setla Yellaram Rombo committed up work Paniringa. Thank you so much everyone. Finally, a sweet note to the media and to the Tamil people. Ninga எப்பவுமே strong content, honest performances, meaningful cinema support பண்ணிருக்கீங்க. இந்த support Draupadi 2க்கு கொடுப்பீங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. Once again, thank you so much for all the love and support. வணக்கம். ரொம்ப நன்றி. என்னோட ப்ரொடியூசர் அவருக்கு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். அதே மாதிரி ஒரு இயக்குனராக மோகனுக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலாகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. வெற்றி ஆகும். என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். என்ன காரணம்னா இந்த படத்தோட வெற்றியில் தான் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு தரமான ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க போகிறாரு. என்ன காரணம்னா அதாவது அவர் ஏற்கனவே நான் வந்து விருமன் ஆடியோ ரிலீஸில் அவர் என்னை சந்திச்சிருக்காரு. நான் அவரை பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் ராஜபாளையம் தான். ஸோ அவர் சொந்தக்காரர் தான். அவர் அப்போவே படம் பண்ணுன்னு சொன்னார். நானும் சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துட்டோம். கடைசி அவரை 2வது படமாக என்னை பண்ண கூப்பிட்டாரு. ஸோ அவர் என்ன மாதிரி மோகன் மாதிரி நிறைய இயக்குனர்கள், புதிய இயக்குனர்கள் படம் பண்ண அவர் ரொம்ப ஆசைப்பட்டு சினிமா மேலே ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வெற்றி பெறணும். அதுக்கு என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். இந்த திரௌபதி மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி. திரௌபதி குடும்பத்தாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்திருந்த டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ளே வந்ததுலேருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே இந்த தீ வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்தில் எப்படா நடிக்க போகிறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் போகிற மாதிரி தேனியில் ஒரு பெரிய செட்டு. நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து யுத்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னென்னா வரும் அழைக்கும் வரும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை. என்ன காரணம்னா கொரோனா டைம். இவ்வளோ பேரையும் அத்தனை ஆர்டிஸ்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு. அந்த தீ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறை சுரட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேயில் 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயன் ஒரு கேரக்டர். நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ணுற முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம்.
போனால் பாம்பேக்கு போனால் பார்த்தா, அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் வந்து ஒரு மனுஷன்ட்ட இந்த காலத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் இருக்கிறதே பெருசு. 1 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, முழு வாழ்க்கையும், முழு அத்தனை கணங்களும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றது பார்த்தீங்களா, அது வந்து மோகன்ஜியால. அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குதில்லை, கோவப்படுதில்லை, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுதில்லை. என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்னு, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்திய கண்டமே வந்து தகிச்சுக்கிட்டு இருக்கிற, அரசியல் தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமாக எடுத்து, என்ன துணிச்சலை அத்தனையும் வந்த அவரே படம் இயக்குனரா சினிமாவுக்குள்ள வந்ததுலேருந்து எத்தனை அம்புகள், எத்தனை குண்டுகள் ஒரு நெஞ்சில், எத்தனை பீரங்கி தாக்குதல், எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எரிஞ்சு. அப்போ கூட நோகவும் இல்லை, கோவப்படும். ஆச்சரியமாக இருக்கு அவர் பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னொன்று என்னென்னா, சும்மா எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. நான் பிறந்த ராமநாதபுரத்து சேதுபதி சமஸ்தானத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரித்திர படத்தை எழுதணும்னு எழுதவே தயங்கிட்டு இருக்கிற போது ஒரு வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதுவும் எழுத்தாளர் 6 அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு 30 வருஷம் நண்பர். அவருடைய பல வருட ஆய்வுக்கு பின்னாடி இதை தேடுறாரு. வீர வல்லாள சம்புவராயர், வீர வல்லாள தேவ சம்புவராயர், அவருடைய வரலாற்றை அவர் எழுதுறாரு. அது இவர் கைக்கு வருது. அண்ணன் சொன்னார், எத்தனையோ பேர் இந்த இவர்கிட்ட வந்து கேட்டு 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 எத்தனையோ இயக்குநர்கள் போனாங்களாம், எடுக்கணும் ஆசையில் வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், போயிட்டாங்களாம். ஆனால் மோகன் கையில் கிடைச்சி என் கனவெல்லாம் அப்படி கண்முன்னாடி நிறுத்திட்டான் என் தம்பி அப்படின்னு. இன்னொன்று, நான் ஒரு ரைட்டராக இருக்கிறனால எந்த படத்துக்கு போகணும்னு இந்த டயலாக் பேப்பர் வந்தவுடனே என்னடா பார்ப்பேன். ஒரு ரெப்படிஷன் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா ஏதாவது நேரிடும். ஆனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு எனக்கு வந்தது பக்கமாக வசனம். 14ஆம் நூற்றாண்டு கதை. அந்த தமிழ் வேணும். அந்த தமிழும் ஏன்னா பார்வையாளனையும் நெருக்கிடக்கூடாது, நடிகனையும் நெருக்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான தமிழில் படிச்சுட்டு பேச வாயில் சந்தனமாக மணக்கும். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவங்க மேடம், உங்களை தான் மேடம், நீங்கள் தானே எழுதுறது டயலாக். யார் டயலாகு? ஓ ஏண்டா அப்படிப்பட்ட ஒரு வசனம். அது மட்டும் இல்லை, கேமராமேன் டிஓடி ஆண்டாரேஷன். பாம்பேயில் ஷூட் நடக்குது. பாம்பேலேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் அந்த ஸ்டுடியோ. போனால் பாருங்கள், ராமோஜி ஃபிலிம்ஸில் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன். நம்ம இப்படி இருக்கு. உள்ளே போனால் நம்ம பார்வைக்கு நடிக்கிற போதெல்லாம் பெருசாக தெரியலைங்க. அந்த செட்டு, இந்த இதெல்லாம் நடிக்கிற போது எங்களுக்கு தெரியல. பாருங்க, விஷுவலாக எல்லாமா என்ன எத்தனை வித்தையை வச்சிருக்காரு மோகன். இது அனைத்தும் ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து ஜிப்ரான் மியூசிக்கை உளுத்திட்டீங்க. நீ 2026 முக்கியமான படத்தை முக்கியமான ஸ்கோர். இன்னொன்று தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி, எங்கள் ஊருக்காரர் தான். அவருக்கு முதல் படங்க செட்டில் பார்த்தா அவரோட ஃபேமிலியோட ஒரு ப்ரொடியூசரே கிடைக்கும். வழியே போய் சொன்னாங்க, இவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. அப்படி ஆர்டர் இருந்தார். இல்லை
முதல் படம் அடிச்சாரு பாருங்க சிக்ஸரு. ஒரு சிக்ஸர் 2-3 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. யாரு கிடைக்கும், யாரு கிடைக்கும்? இப்படி ஒரு திரௌபதி படம் இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்கலே திரௌபதி பொங்கல், பொங்கலே திரௌபதி பொங்கல். என்ன இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்தில் அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சோம். நீங்க மோகனுக்கு இந்த படத்தை கொடுத்து இயக்க கொடுத்தீங்களா, நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சோம். இந்த வாய்ப்பு இது மாதிரி சந்தர்ப்பம் எந்த தயாரிப்பாளரும் கிடைச்சிருக்காது நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான படத்தை என்ன ப்ரொடியூசர் அத்தனை பேர் நட்டி, நம்ம தலைவர் நட்டி அவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன இது அங்கே வந்து அவங்க முகம் தெரியல, நடிக்கிறவங்க முகம் தெரியல. ரிச்சர்டை பார்த்தா ரிச்சர்டா எனக்கு தெரியல, நட்டியை பார்த்தா நட்டியா தெரியல, கூட நடிக்கிறவங்க யாருமே எனக்கு ஆளாக தெரியல. பூரா அந்தந்த கேரக்டர், அந்த கேரக்டர் ஏன்னா நம்ம கற்பனையில் 1000 இருக்கு. ஒரு ரைட்டராக வந்து அந்த வரலாறுகளை ராஜசபை அப்படி கூட எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணுறாள். நான் நேரம் பார்த்ததில்லை, பார்த்தேன், பாம்பேயில் பார்த்தேன். அப்படி ஒரு அருமையான அற்புதமான படத்தை இன்னொன்று இது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இந்த திரௌபதி 2 திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசர் வீர வல்லாள தேவராய் அப்படிங்கிற ஒரு பேரரசருடைய கதை, அவருடைய வரலாறு, சரித்திரம், ஆதாரம் அண்ணல் வச்சிருக்காரு, கல்வெட்டுகள் சகலத்தையும் வச்சிருக்காரு. அவரை பற்றிய கதை. இதில் நான் முழு படத்தையும் பார்த்தேன். இதில் வந்து அந்த சாதி இந்த சாதி, அவர் இந்த சாதி இந்த சாதின்னு சொல்லணும், ஒரு குழப்பமும் வேணாம். திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பேரரசர் வீர வல்லாள தேவராயர், இவரை பற்றி கதை. 1342 இறந்து வர கொண்டுட்டாங்க. மதுரை சுல்தான் வந்து கொன்றுறாரு. அவர் 1342 அவர் சாகுறாரு. அன்று அவருக்கு அந்த அந்த வீர வல்லாளருக்கு திதி கொடுத்தவர் சிவபெருமான், அண்ணாமலையார். இன்றும் 800 வருஷமாக இந்த திதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற போட்டெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கணும், யாரும் குழப்ப வேணாம். இது முழுக்க திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசன் வீரவல்லாள தேவராய், அவரை பற்றிய கதை. இந்த சரித்திரத்தை இது ஆசை இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லா எழுத்தாளனுக்கும் ஆசை இருக்கலாம். ஒன்று நான் சவாலாகவே சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு போங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை. ஆக்கிரமிப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. ஏன்னா வரலாறுக்கு போயிட்டாரு ஸ்ட்ரீட்டாக. எப்படி இது என்ன எனக்கு இப்போ நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் எழுதின வந்தார்கள் வென்றார்களை படிச்சுட்டு, ஸோ அதை தெரிஞ்ச மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வந்தபோது நிறையா அட்ராசிட்டி நடந்தது. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு இல்லை, தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னார் வல்லாள மகாராஜா. அதை கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு, இந்த வரலாறு நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே. என்னுடைய அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க என்கிட்ட, இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு, இதை நீங்கள் படிங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த இப்போது நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்கல்ல, இதை மாதிரி சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ படிங்க சார் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுத்தோடனே அவங்க மேடம் எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி தென்னாடு பத்மா சந்திரசேகர் மேடம் எழுதினாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, அருணாச்சலனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அந்த அரசே போற்றின்னு எழுதினாங்க. இது எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து, என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வேறு மாதிரி தமிழ் நம்ம பேசணும்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம், அது ரொம்ப பிரமாதமாக. அது படிக்கும்போதே அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு வைப் ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரும் ஆக்சுவலி பேசிக்கலாம், நான் எல்லாமே ஐயா சொல்லிட்டாங்க, எழுத்தாளர் ஐயா. பட் இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மை டீம். நம்ம ஃபிலிப் இருக்கார்ல, பிரமாதமான ஒரு சினிமாவோட ஆளை கூட்டு வண்டிக்கலாம், நல்ல விசில் அடிக்கிறாங்க பேர சொன்னாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து தெரிஞ்சது எனக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு கேமரா எடுத்துகிட்டு பண்ண ஒரு விஷயம், என்னால் மறக்கவே முடியாது.
அந்த இந்த டைமில் வந்து அது ஒரு 31 நாளில் ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு ரைட் ஃப்ரம் மோகன் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக நான் சொன்னேன் ஜிப்ரான் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3-4-5 வருஷமாகவே மெலடிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சது. ஆனால் இப்போ அது இல்லாமல் இருந்தது. அதை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க சார். தேங்க்யூ சார். எம்கோடைய பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும். அந்த மனுஷனோட உழைப்பு வந்து என்னால் யோசிக்கவே முடியல. ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எப்படின்னா ஒரு மனுஷனை கொன்னுட்டு அவனை தலையை மட்டும் விட்டுட்டு உடம்பை வந்து தோலோடு மாட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கு வந்து அவர் பண்ணியிருந்தார் பாருங்கள் அந்த செட்டப்பு. என்னால் மறக்க நிஜமாகவே ஒரு மனிதனை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு எலும்பும் சதையும் இல்லாத ஒரு மனிதன் தொங்கினா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு விஷயத்த சொன்னோம். நாங்கள் வந்து பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவர் வந்து நாங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்தது. அதை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்டு நம்ம படத்தோட அந்த பாடல் மியூசிக் சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க வந்து ஜா ட்ராப் மாதிரி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நேராக டைரக்டர் மோகன்ஜி சார்ட்ட வந்து ஹிந்தியில் கேட்டாங்க, மோகன்ஜி என்ன அண்ணா ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்கன்ட்டாங்க. அப்புறம் அது எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களே எப்படின்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க போகும்போது பார்த்துட்டு ஷூட்டை வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது எங்கேருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையும் சிவாஜி மகாராஜா சிலையும் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க இந்த டீமுக்கு. அதனால் மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் பாம்பேயில் அங்கே சப்போர்ட்டிங் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே மராட்டி தியேட்டர் மக்கள். அவங்க இந்த நேர்த்தியும் இந்த சவுண்டும் இந்த சிவனுக்காக இவங்க இப்படி பண்ணுற இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெடிக்கேஷன். எப்போவுமே மோகன்ஜி காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தார்னா சாலிடாக நைட்டு 2 வரைக்கும் போவார். அப்படி இருந்தும் அந்த பெயின்லாம் எதையுமே அந்த கஷ்டத்தை கஷ்டமாகவே தெரிஞ்சுக்காமல் எல்லாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நிஜமாகவே அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எடிட்டர் சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு சார் உங்களுடைய ஒர்க்கு. அது நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தேன். படமாக டப் பண்ணும்போது அந்த என்னுடைய போர்ஷன் மட்டும் பார்த்தேன். படமாக நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஸோ கிரேட் ஒர்க். அண்ட் வேறு யாரும் சொல்கிறேன். அப்புறம் மோகன்ஜி சார் அவர் இந்த கதையை சொல்லி முடித்தோன்னே என்ன மோகன்ஜி நம்ம வழக்கமாக பகாசுரன் அப்படி இப்படி இருந்துட்டோம். இது இப்போது அப்படி வரலாற்று சம்மந்தப்பட்ட படத்துக்கு போகிறோம். இதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், பெரிய ஃபண்டு தேவைப்படும். அது என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் என் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அந்த முதல் படத்தை வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியுங்கிறது நான் நினச்சே பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அது இப்போ காசை தண்ணி செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணலாம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணார். அதுக்கு மோகன்ஜி போட்ட உழைப்பு. மோகன்ஜி மட்டும் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ் அவங்க டாக்டர் எல்லாருமே பாட் ஆஃப் திஸ் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்டு ரிச்சி அவர் வந்து என்னுடைய ரொம்ப நீண்ட கால நண்பர். முதல் படம் நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து பண்ணோம். ஸோ என்னுடைய முதல் படம். அந்த நட்பை மறக்காமல் நாங்கள் இன்னும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவர் காலையில் 4 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாருன்னா படம் முடிச்சு ராத்திரி 1:30 மணிக்கு போய் படுக்கிற வரைக்கும் அவர் இந்த சிந்தனையிலே இருந்தார். அவருடைய உழைப்பு பெருசு. எங்கள் ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க திரௌபதி. அவங்களுக்கு வந்து பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. அர்ச்சனா இந்துச்சூடன் அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எங்கள் படத்து வில்லன்கள் ஆக்சுவலாக பாருங்களேன், அவங்க அந்த கெட்டப்பில் இருக்கும்போது தான் வில்லனாக இருப்பாங்க. நேரில் பாருங்கள் எல்லாருமே ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது அவர் நீங்கள் முறைப்படுத்தி தமிழில் பேசுறீங்க சார். கிரேட், தட்ஸ் ரியலி கிரேட். அது ரொம்ப நேரமாக பாராட்டப்படணும். நம்ம நண்பர்கள் பாருங்க, எங்கள் ஐயா வேலராமூர்த்தி அண்ணன் அவரோட முதல் படம் நான் தான் என் கூட தான் பண்ணாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அண்டு மிலிட்ரி ராஜநாராயணன் மாதிரியே இருந்தார். அவர் இந்த வயசில் அவரோட ஒரு மனித இரும்பை பார்த்தீங்கன்னா அது அவர் தான் அப்படி இருப்பார். பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு நண்பரும் கூட ஒர்க் பண்ணுவாங்க. மேம் இவங்க சர்மா தேவயானி சர்மா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தது. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பை யூ. தேங்க்யூ. நான் பார்த்த போர்ஷன்ஸ் பார்த்த ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வரலாற்று முக்கியங்க. இந்த வரலாறு தெரியணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வட இந்திய வரலாறு நமக்கு நிறையா தெரியுது. ஆனால் தென்னிந்தியாவோட வரலாறு தெரிய மாட்டேங்குது. அந்த வரலாறுலாம் தெரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைகள் வரதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ரக்ஷனா இந்துச்சூடன். முதல்ல கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி.
நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன். மோகன் சார் எனக்கு திரௌபதி தேவியா திரௌபதி 2ல அந்த பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த கதை வந்து 14th செஞ்சுரியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. அந்த டைம் வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி. அந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதப்பட்டிருக்குன்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் எனக்கு என்னை நம்பி எனக்கு திரௌபதி தேவி கொடுத்த மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர் விட்டு வெளியே போகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் மற்றபடி சொல்லணும். மோகன் சாரை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா அவர் தானே விளக்கு கடைசியில் பற்ற வைக்கலாம். I would like to thank the producers of this movie, producer Chola Chakravarti sir and Netaji Productions. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். And காடவரே ரிச்சர்ட் ரிஷி சார், மை co-actor. நான் ஃபர்ஸ்ட் டைம் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கேர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செட்டில் எப்போவுமே ரொம்ப சார்மிங், காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருப்பாங்க. அண்ட் படத்துலேயும் ட்ரெய்லர்லேயும் உங்களுக்கு பார்க்க முடியும் அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ அவங்க போட்டிருக்குன்னு. ஐ ரியலி அட்மயர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் டிஓபி ஃபிலிப் சுந்தர் சார். சத்தியமாக நான் அவரோட வாய்ஸே ஷூட் டைமில் நான் கேட்டதே இல்லை. அவங்க பேசுவாங்க, ஆனால் அவங்களோட வாய்ஸே நான் கேட்டதில்லை. என்கிட்ட வந்து ஏதோ சொல்லும் போதும் நான் வந்து ஓகே அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஷூட் டைமில் ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் இதுதான் இவங்களோட வாய்ஸுன்னு. நான் சாரை போய் காம் அண்ட் கம்போஸ்ட்னு சொன்னேன். அவங்க தான் ரொம்ப அதை விட ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு ஆள். அண்ட் கிளியர்லி பேஜில் இல்லை, விஷனில் தான் இருக்குது. அவங்க ஃப்ரேம்ஸ் பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் and I would like to thank the editor Devaraj sir. இங்கே இருக்காங்களா? எங்கேன்னு தெரியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்களும் செட்டில் நான் அவங்கள எடிட்டில் இல்லாமல் நான் அவரை தனியாக சும்மா நிற்கிறது நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் அவங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிப்ரன் சார், மை ஃபேவரட் சாங் எம்கோனே வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த லிரிக்ஸாக இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்குள்ளே ஒரு ஆழமாக அது போய் தட்டுது எங்கேயோ. அண்ட் கண்டிப்பாக படத்தில் நீங்கள் தெரிக்க விட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா ஆக்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து சில பேர் வந்து மும்பையில் நம்ம லாங்குவேஜே தெரியாமல் வந்து அவ்வளோ கலெக்டிவ் கொலாபரேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். And I would like to thank the entire crew and technicians of this movie. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படமே இல்லை. Starting from art department, light department, camera department, makeup department, costume, Preeti. Thank you so much. I would like to also thank all the assistant directors. Mukesh Anna, எல்லார பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் மெயின்லி முகேஷ் அண்ணா. எதுக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் என் கூட நின்று எனக்கு அந்த கஷ்டமான டைலாக்ஸ், மேம் எழுதின கஷ்டமான டைலாக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் கடைசியாக மோகன் சாரை பற்றி சொல்லலாம். சாரை நான் முதல் தடவை நான் ஆஃபீஸில் பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. ஆமாங்க, நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம்
அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க, முடிஞ்ச ஒரு 2-3-5 கிலோ அதிகமாக போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து முதல் தடவை ஒரு டைரக்டர் என்கிட்ட இப்படி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மற்றபடி எல்லா டைரக்டருமே இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேரக்டருக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆஸ் எ டைரக்டராக அவரோட செட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது சும்மா பேச்சுக்காக சொல்லலை, ரொம்ப தெளிவான டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக எங்களோட ஒர்க் எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்போது எனக்கு வேலையே இல்லை, நாங்கள் போனால் எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். நம்ம ஷார்ட்டுக்கு வந்தால் போதும், டைலாக் படித்தா போதும், அவ்வளோதான். வந்து அவங்களோட அந்த கிளாரிட்டி, அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிளானிங்னால மட்டும்தான் இந்த ஷூட் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கம்மி நாளில் முடிக்க முடிஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ மோர் தேன் அ டைரக்டர், ஹீ இஸ் அ வெரி பிக் வெல்விஷர். அவங்களோட ஃபேமிலியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷர். ஸோ நான் இந்த கான்ட்ரவர்சி வந்ததும் நான் சாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்ன சார் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக புரியல ஏன் சார் இப்படி சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கின ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி இந்த மாதிரி ரூமர்ஸ், காசிப்ஸ் இல்லைனா விமர்சனம் வந்துட்டே இருக்குங்க, அதெல்லாம் நாங்கள் தாண்டி கடந்து வந்துடணும் ஒரு இடத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அந்த தாண்டி கடந்து வர ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் அவரை யாரையும் ஹர்ட் பண்ணாமல், டீஃபேம் பண்ணாமல், கீழே போடாமல் இன்றைக்கி அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா, அவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும், இங்கே ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர். அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பெக்டும் கம்ஃபர்டபிலிட்டினால் மட்டும்தான் எங்களால் அவங்க கூட இவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ I would like to thank him once again for giving me this opportunity. இன்னைக்கு அவர் எல்லாமே கடந்து வந்து பொங்கல் ரிலீஸுக்கு வரோம், திரௌபதி 2. பொங்கலுக்கு நம்ம தமிழ் வரலாறை பற்றி ஒரு படம் வருதுங்க, திரௌபதி 2. எல்லாரும் ஃபேமிலி கூட வந்து Jan 15க்கு வந்து தியேட்டரில் பாருங்கள். எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான். திடீர்னு சொன்னாங்க, நான் வேறு ஊரில் இருந்தேன். ஸோ அடித்து பிடிச்சி டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ மன்னிச்சிடுங்க. திரௌபதி பார்ட் 1 எந்த அளவுக்கு பண்ணிச்சோ, இந்த படம் அதை விட நல்லா பண்ணோன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். நீங்களும் ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் குரூவை நம்பி வந்த இந்த படத்தில் வந்திருக்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடியூசர் உள்பட. ஸோ மற்றெல்லாம் மோகன் பேசுவாப்புல. தேங்க்யூ. மோகன் சார் கிட்ட, சார் என்ன எதுக்கு சார் பேச வைக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எதுவும் பேச தெரியாது. நான் ஒரு நண்பர்கிட்ட கிட்ட பேச கூப்பிட்றாங்க, ஏதாவது சொல்லாமா கேட்டேன். கம்பெனி நாக்கில் சுழுக்குன்னு சொல்லிடு, உனக்கு பேச வராதுன்னு வச்சுக்கோனாங்க. பட் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு தான் சரி பேசலாம் தான் வந்திருக்கேன். ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். நானும் அண்ணன் ஒரே ஊர் தான், பக்கத்து ஊர் தான். எங்களுக்கு அப்போ வந்து ஒரு பொழுதுபோக்குனாலே படம் தான். படத்தை மட்டும் தான் பார்ப்போம், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. படிப்போம், பார்ப்போம், படத்தை பார்ப்போம். 2 படம் 3 படம் இல்லை, 4 படம்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி மாதத்துக்கு 4 படம் கூட வர மாட்டேங்குது. அதுக்கு நான் நிறையா டைம் கேட்டேன். இல்லை, எல்லாருமே பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, ஒரே டைமில் எடுக்கணுங்காங்க. சரி நம்மளும் எடுப்போம்னு சொல்லி தான் ஒரு 4-5 வருஷமாக படம் எடுக்கலாம் போது சரியான கதையோட மோகன் சார் வந்தார். சரி மோகன் சார் வச்சு படம்லாம் பண்ணும்போது அவர் சொன்ன கதை எனக்கு சொன்னார். சொல்லும் போதே ஒரு நம்ம கோவத்தில் ஒருத்தர் சொல்லுவோம் சார், தோலை உரிச்சு தொங்க விட்டுருன்னு சொல்லுவாங்களே, கேள்வி படிக்கலாம் கேட்டார். ஆமாம் சார், நானே நிறையா வர சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த கதை தான் சொன்ன கதைனார். கதையே சொன்னார், அருமையாக இருந்தது. படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மோகன் சாரோட நான் ட்ராவல் பண்ணணுன்னு சொன்னேன். நிறையா பேர் எதுக்குப்பா அவர் இந்த ஒரு படத்தை நீ பார்த்து கேட்டாங்க. அவர் படத்தை பார்த்ததுனால தான் அவரோட கதை கேட்டு மோகன் சார் எனக்கு கதை சொன்னது முதல் நாள். 2ஆம் நாத்து அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். 3ஆம் நாத்து நாங்கள் படத்தை சைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து அவர் சார் சொன்னது வந்து மொத்தம் 35 நாள் ஷெட்யூல்ஸ் கேட்டார். சார் 35 நாளில் படத்தை முடிச்சுடுனார். 35 நாளில் ஒரு ஹிஸ்டாரிக் படத்தை முடிக்க முடியுமா? இன்றைக்கி 4 பாட்டு வச்சாலே பாட்டுக்கு 3 நாள் 12 நாள். படத்தில் 7 ஃபைட் இருக்குது.
இதெல்லாம் எப்படி முடியுங்க சார், நீங்கள் நம்பி கொடுங்கன்னாரு சார். ஒரு பட்ஜெட் சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது, படத்தை பண்ணணும். 35 நாள் சொன்னதை 31 நாள் முடிச்சிட்டாரு. ஆனால் எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னு தெரியல. நான் ஷூட்டிங் ஸ்பாட் 4 நாள் தான் போனேன். அது 4 நாளில் 2 நாள் மழை. வெளியே ப்ரொடியூசர்கிட்ட எக்ஸிட் ப்ரொடியூசர் கிட்ட, சார் 5 நாள் மழை பெஞ்சது, இது எங்கேயுமே யாருமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அந்த 5 நாளும் சார் ஷூட் பண்ணார். அதுக்கு தகுந்த லொக்கேஷன்ஸை பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கூட பிரேக்கே விடலை. ஒரே ஒரு நாள் நான் போனேன், அதுக்கு மழை. அப்போ டீமில் சொன்னாங்க, சார் நீங்கள் டெய்லி வந்தால் அங்கே பிரேக் விட்டுருவாங்க சார். பிரேக்கு எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு தான் அவர் பிரேக்கு. காலை 6 மணிலேருந்து அவர் டீமுக்கு அவங்க வந்துடுவாங்க. 9 மணிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு 12 மணிக்கோ 11 மணிக்கோ தான் முடியும். அப்போ தான் பட்ஜெட்டோட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகிட்டே இருந்தது. அப்போ வந்து நண்பர்கள்லாம் சொன்னாங்க, எப்போ இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அந்த படம் ஓடாட்டு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்புறம் நிறையா படம் பார்த்துருந்தேன். அந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒன்று தோணும், இது படம், காசு கொடுத்து போகிறோம், படத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த படத்தை பார்த்து இன்னும் எங்கள் அம்மா அப்பெல்லாம் போய் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் பாசமலர். இங்கே இருக்கு தெரியுமா இல்லை, அந்த பாசமலத்தில் சிவாஜி ஒரு நல்ல டைலாக் சொல்லுவார். என்ன டைலாக்னா, அவங்க தங்கச்சிக்கு மொத்த சொத்தை எழுதி வச்சுருவார். அவரோட ஒய்ஃபை எம்என் ராஜ் நடிச்சிருப்பாங்க, அவளுடைய அண்ணனை எம்என் நம்பியார் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, எதுக்கு தங்கச்சிக்கு இவ்வளோ சொத்து எழுதி வைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், என் தங்கச்சிக்கு நான் எழுதி வைக்கிறேன், உனக்கு விருப்பம் தான் உன் தங்கச்சிக்கு எழுதி வை, ஏன் என்னையை தடுக்கிறேன்னு கேட்பார். அதே மாதிரி தான் என் படம் என் மோகன் சாருக்கு நான் செலவு பண்ணுறேன், நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு என் நண்பர்கள் எல்லாத்தையுமே கேட்குறேன். ஸோ இதுக்கு மேலே படத்தை பற்றி பேசுகிறோம்ல. இன்றைய விழாவோட நாயகர்கள் ஊடக நண்பர்கள், நாங்கள் படத்தெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், மொத்த படமும் முடிஞ்சிருச்சு. சரி எப்படி பண்ணலாம்? ஆனால் முதல் ப்ரொடியூசரு விளம்பரம் பெரிய, இன்றைக்கி வந்து மீடியாவில் பார்த்தா அவரை விளம்புறாங்க. சரி பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்னைய படத்தை, இந்த 2 படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண 2 நாளில் 30 லட்சம் வியூஸ்க்கு மேலே கொண்டு வர வச்சது மிகப்பெரிய நன்றியை நான் தினதந்திக்கு தெரிவிச்சுக்கிறேன். தினதந்தி ரிப்போர்ட்டர் வந்திருக்கீங்களா சார்? தினதந்தியில் வந்திருக்காங்களா சார்? கொஞ்சம் மேடைக்கு வர சொல்கிறேன் சார். இல்லை ஒரே நிமிஷம் ஒரு சின்ன தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கு வந்து முதல் நாள் நான் 7 மணிக்கு சொல்கிறேன். 7 மணிக்கு சொல்லியும் எனக்காண்டி ஃபஸ்ட் டைமாக ஃபுல் பேஜில் ஆர்டர் கொடுத்தாங்க. காசு 2வது பிரச்சனை, ஆனால் அவங்க மொத்த ஷெட்யூலையும் எனக்காண்டி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும், அதுக்காண்டி தான் ப்ளீஸ். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். நான் சொல்கிறேன், இந்த படம் பண்ணுறதுக்கு காரணமே தான் சொல்கிறேன். பட் இப்படி இவங்களோட மேன் பவர் என் கூட சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் என்ன தான் பேப்பரில் கொண்டு வந்தாலும் அதை இவங்க வந்து சேர்த்தா இவங்க இங்கே நிப்பாட்ட வேண்டிய இன்னும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோஃபிலிக் டீம் இருக்காங்க, கிரேன் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட முதல் படத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மேன் பவர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்களை யாரையுமே நான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு ஒர்க் பண்ணிட முடியாது. ஸோ என்னுடைய டீமுக்கு நான் இந்த இடத்துல மனமாற நான் நன்றியை சொல்லுவேன். இல்லைன்னா இந்த பட்ஜெட்டில் 31 நாளுக்குள்ளே இப்படி ஒரு படம் கனவுல கூட சாத்தியமில்லை. நான் நீ மறுபடியும் பதிவு பண்ணுறேன், நான் எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போயிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது எனக்கு தெரியும். ஷூட் பண்ணுறப்ப ஸ்டில் எனக்கு இதில் வந்து பேர் கிடைக்க போது, அடுத்த படம் பண்ண போகிறேன், அடுத்த படம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். பட் இதில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்க போகுது, இந்த ட்ரெயிலரில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு, எம்கோனில் எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு எனக்கு தெரியும். பட் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ உழைப்பு போட்டாங்க, அதுக்காக அங்கீகாரம், அதுக்காக நன்றி. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் யாரை பற்றி பேசுகிறது, யாரை விடுவேன், எதுவுமே தெரியல. சொல்லிடுறேன். இருந்தாலும் எப்போவுமே ரிச்சர்ட் சார் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் இல்லைன்னா திரௌபதி 2 கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்காது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம், களத்தில் போய் எங்கெங்கே போய் லொக்கேஷன் தேட போகிறோம், யார்கிட்ட போய் நிற்க போகிறோம், எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ணலாம், அது வந்து திரௌபதி 2 மாறும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில சார். அவ்வளோ மனித உழைப்பு இதுக்கு வந்து தேவைப்படும். நமக்கு நீங்கள் நானும் சேர்ந்தால் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இவ்வளோ தான் சார் நம்மளோட வெயிட், அதை தான் நம்ம தூக்க முடியும். அதுக்கு மேலே வெயிட்டை நம்ம தூக்குனா 2 பேருக்குமே எலும்பு முறிவு ஏற்படும். அவ்வளோ சுமை தூக்க முடியாது எங்களால். அப்போ இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய படம் எப்படி சார் பண்ணலான்னு கேட்டோடனே அவர் கண்ணை மூடின்னு சொல்லிட்டாரு.
எனக்கு நம்ம திரௌபதி பண்ணப்போ நான் அவருக்கு சம்பளம் கொடுக்கல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இதுலேயும் சொல்லிட்டார் வழக்கம் போல் நான் சம்பளம் வேணாம், நீங்களும் அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு, நம்ம வந்து ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி. அதை இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அவர் இன்னும் ₹1 சம்பளம் வாங்கலை இந்த படத்தில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன் சார் இன்ஜுரிலாம் ஆகும், ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார், முடி வளர்க்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த முடியை வளர்த்து மலேசியா போய் சிலாத் கலையை கற்றுக்கிட்டு 3-4 மாதம் குதிரை பயிற்சி எடுத்து இந்த படத்தில் வந்து அதுக்காக கத்தி சண்டைலாம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டெடிகேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர். தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குனர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோபம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரை நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் கேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹீரோ நிச்சயமாக கிடைக்க மாட்டார். அவ்வளோ டவுன் டு எர்த் அண்ட் அவ்வளோ ஆக்டிவான ஒரு ஹீரோ. 16 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை ஹீரோ இருக்காங்க தெரில, அவர் இருக்கார் ரெடியாக. ஸோ 2வது ப்ரொடியூசர் சார், அவர் இல்லைனாலும் இந்த படம் வந்து வாய்ப்பில்லை. ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சரி பண்ணலாம், ஆனால் ஹீரோ மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னா, சார் நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் தான் இந்த படம், இல்லைனா எனக்கு செட் ஆகாது சார், நான் திரௌபதி 2ன்னு இதுக்கு வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு கனெக்டோடு தான் இந்த படம் வந்து சேரும், அவங்க இருந்தால் தான் பண்ண முடியும். நான் ப்ரொடியூசர் சில அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு கால் வந்தது, இவங்க பொது படம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஏதாவது உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா போய் சார் ஆஃபீஸில் பார்த்தேன். சாருக்கு ஒரு ஆசை இருந்தது என் கூட படம் பண்ணணுன்னா. அவர் ஒரு லைன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார், நீங்கள் டேரக்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி 1 வருஷமாக ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சுட்டு சார், நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன் அப்படி சொன்னேன். சரி எனக்கு அந்த கதை சொல்வீங்களான்னு கேட்டார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர் இதெல்லாம் யூஸ்வலாக 5-4 படம் டேரக்ட் பண்ணிட்டா கதைலாம் சொல்ல மாட்டாங்க. என்னை கேட்டார் கதை சொல்வீங்களான்னு. சார் நான் இப்போயே சொல்கிறேன்னு கதை கேட்டார். நான் ஃபுல் கதை சொன்னேன். 3வது நாள் அட்வான்ஸ் போட்டார் ஃபஸ்ட் காப்பியில் படம் பண்ணுறதுக்கு. என்னால் நம்பவே முடியல, யாராவது ஸ்பூஃப் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. நிஜமாலே கதை கேட்டால் 3வது நாள் இந்த படத்தை எனக்கு கமிட் பண்ணிட்டார். அங்கே ஆரம்பிச்சது நான் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட காப்பாற்றுறேன். என்னென்னா நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியல, கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் சார்கிட்ட இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னதை விட பட்ஜெட் வந்து ரொம்ப கூட தான் போயிருக்கு. அவருக்கு ரொம்ப மனதைரியம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சு. தமிழ் சினிமாவிலே முதல் தயாரிப்பாளர், தொடர்ந்து 2 நாட்கள் தினத்தந்தி பேப்பரில் முழு விளம்பரம் கொடுத்தாரு. அது வந்து அதனால தான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். அதை வந்து பத்திரிகையாளர் அவர் ஃபஸ்ட் டைம்ன்றதால நிச்சயமாக இதெல்லாமே புரிஞ்சுப்பார். அதை ரொம்ப பெரிய விஷயமாக்காமல் எடுத்துக்கோங்க. ஏனாலும் தினத்தந்தி பத்திரிகை மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய கவரேஜ் 2 நாளில் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க, இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக பேசினாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள், அவரோட குடும்பத்திற்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அவங்களும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் சாருக்கு, அவங்க மிஸ்ஸஸும் அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காம அவங்களும் இந்த படத்தை ரசித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவரோட டீம் அவ்வளோ நல்ல டீம், அவங்கெல்லாம் சேர்ந்து உழைப்பு தான் சார் இந்த படம் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் அவங்க டீம் இருக்காங்க, நான் அவங்களுக்கும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சரி பேசி முடிச்சிடறேன் சார். அடுத்து இதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற டீம் எப்போவுமே ஒர்க் பண்ணுற டீம் தான், புதுசாக யாரும் இல்லை, அதே டீம் தான் இருக்காங்க. அண்டு ஹீரோ அப்படி தான் இருக்கார், ப்ரொடியூசரும் கிடைச்சிட்டாரு. ஸோ முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில், யாருன்னா கேமராமேன். என்னென்னா நான் ரொம்ப ராவாக ரொம்ப டார்க்காக படம் எடுக்கிற டைரக்டர். ஸோ எனக்கு இந்த படம் வந்து அப்படி ப்ரெசென்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக பீரியட் ஃபிலிம்னால் அப்படி தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் இந்த படத்தை வந்து கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஹர்காரான்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் அந்த பீரியட் ஃபிலிம் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் யூஎஸில் இருந்தார். இப்போ சார் நாராயணன் சார் இருக்கார், அவர்கிட்ட தான் ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி சொல்லி வாங்கி ஃபோனில் தான் பேசினேன். நான் நேர்லேயே பார்க்காம கமிட் பண்ணேன் கேமராமேனை. இது நான் ஃபோன்லேயே பேசி அவர் கேரக்டர் எனக்கு புரிச்சு நேர்லேயே பார்க்கல. ஷூட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சார் வந்து இந்த க்ரூவில் ஜாயின் பண்ணார். அப்போ தான் அவர் மொதல் பார்க்குறேன். வரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் போட்டேன். நான் கேமராமேனை பார்க்காமலே இந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் போட்ட நட்டி எனக்கு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ சாத்தியம், நிஜமாக அப்படி தான் நடந்தது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் தேடி, அவர் அதிகம்லாம் பேச மாட்டார், பட் அவ்வளோ ஜீனியஸ், அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஸ்பீடு.
நான் 31 நாளில் உழைச்சிடலாம். நான் வந்து கையில் காஸ்டியூம் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அந்த லைட் பண்ணணும், நான் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், அதில் ஒரு விஷயம் அவர் வந்து வாங்கணும். அவங்க ஒரு உழைப்பு கிடைச்சது தான் அந்த அப்ளாஸ். ஸோ கேமராமேன் சாருக்கு அவ்வளோ பெரிய நன்றிகள் இந்த இடத்துல. அதுக்கு ஈக்குவலான அதெல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் மனுஷனோட உழைப்பு இருக்குது. அவர் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ என் கூட போன படம் கமல் சார் வந்து பகாசுரன் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ பகாசுரனில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட நல்ல நட்பு. இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஈஸியாக மெனக்கெடாமல் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டரான்னு ஃபோன் பண்ணி கேட்டார். ஏன்னா நாங்கள் விஎஃப்எக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ட்ரெய்லரில் சில ஷாட்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஷாட் தான் உங்களுக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் ஆன் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கம்பெனிக்கு. வெங்கி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு சுந்தர் சார் இருக்கார். அவங்களோட ஒர்க். அதனால தான் ஆர்ட் டைரக்டர் வந்து அப்படி ஒரு விஷயம் கேட்டார், நம்ம தான் ஒர்க் பண்ணோமான்னு. அவங்களும் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ரொம்ப பிளான்டாக டெக்னிக்கலாக பண்ண ஒரு படம் இன் கன்ஸ்டன்ட் பட்ஜெட். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நான் திரௌபதி எப்படி வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் 45-50 லட்சத்துக்குள்ளே ஒரு படத்தை பண்ணி அவங்க கலெக்ஷனை காட்டணும்னு, அது மாதிரி இந்த திரௌபதி 2 ஒரு நாங்கள் பிளான் பண்ண ஒரு பட்ஜெட், ஒரு பிளான் பண்ண டேஸ்க்குள்ளே ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ண முடியும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஜெயிச்சிட்டா இது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக மாறும். பல பேருக்கு ஒரு உந்துதலாக மாறும். இப்படி ஏற்பட்ட படங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கலான்னு. நான் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். 31 டேஸில் எடுத்த ஹார்ட் டிஸ்க் நான் வந்து டெலீட் பண்ண மாட்டேன், வச்சுருக்கேன். பிற்காலத்தில் யார் வந்து எப்படி பண்ணீங்க கேட்டாலும் நான் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதை போட்டு காட்டுறேன், எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும். நான் இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு இருந்து அது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ கடகடன்னு போயிடுறேன். அடுத்து ஹீரோயின். ஒரு 25 ஹீரோயின் சும்மா தேடி பார்த்துட்டு நான் நினைக்கிற மாதிரி ஒரு முகம் வேணும். திரௌபதி 1 அப்படி இருந்தாங்க அந்த ஹீரோயின். அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ திரௌபதி 2க்கும் வந்து நிச்சயமாக அதை எதிர்பார்ப்பாங்க. நான் இவங்களை வந்து முத என்னை பார்க்க வரப்போ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க. அப்படி தானே மேடம் வந்தீங்க? இல்லை ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க முத என்னை பார்க்குறப்ப. எனக்கு நான் பார்த்தது அந்த முகம், அந்த கண். நான் திரௌபதியாக ஒரு அரசியாக ஒரு கதாபாத்திரம் எழுதுனதை நான் வந்து அவங்க முகத்தில் பார்த்தேன், அந்த சிரிப்பில் பார்த்தேன். அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவீங்க. பட் இதில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே திரௌபதி 1 பண்ணப்போ கொஞ்சம் அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லெவலில் பிரச்சனை ஆகி அவங்க என்னை எதிர்த்துலாம் பேச வேண்டியது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் தாங்கிப்பீங்களா, இந்த பிரச்சனைலாம் வருமானா? அவங்க பயங்கரம் போல்டு, எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க பாரு. நான் கதை நரேஷன் கேட்டுட்டு தான் படம் பண்ணேன்னு சொன்னாங்க பாருங்க. அது பதிவு என்னென்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்குன்றதால அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஜாலியாக போய் மிரட்டிடுறாங்க, நீ ஏன் அவர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்னு. அதில் 2 பேர் பலியாக இருக்காங்க. அதை பற்றி சரி அதை விட்டுறலாம், அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் அவங்கள சொல்கிறது. ஸோ இவங்க ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஹீரோயின். கூப்பிட்டா செட்டுக்கு வருவாங்க. அழகாக அவங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும். கேரளாவில் பிறந்த பெங்களூரில் வளர்ந்த ஒரு பெண். அவங்க அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. 5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது பண்டைய தமிழ். இந்த தமிழ் அவங்க அழகாக மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசினாங்க. நான் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசின ஒரிஜினல் டைலாக் வந்து நான் பிடிஎஸ்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ரசிப்பீங்க அவங்க வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசி நடித்தாங்கன்னு. ரொம்ப நல்லா வருவாங்க அந்த ஹீரோயின். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். வேறு மாதிரி எப்படி வேணால் நடித்து பேர் வாங்கிடலாம், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்குறது கஷ்டம். ஸோ ரக்ஷனா இந்துச்சூடன் அந்த வரிசையில் நிச்சயமாக ஒரு முக்கிய இடம் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழ் சினிமாவில். அண்டு பரணி அண்ணன், கடகடன் போயிடுறேன் ஃபாஸ்ட்டாக. பரணி அண்ணன் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு காரணம், பட்ஜெட்டு அது இதுன்னு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்தே அவர் கூட 2வது படம் 3வது படம் பண்ணாச்சு. கடைசியில் 5வது படம் நான் முதல்ல ஒரு வில்லனாக நடிங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு ஆசையை காட்டினேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த லுக் டெஸ்ட் பார்த்தேன், எனக்கு திருப்தி ஆகல. அண்ணா இன்னொரு ரோல் இருக்குது, அது பண்ணுங்கண்ணா. அவர் கொஞ்சம் பயந்தார். நான் என் நம்பி பண்ணுங்கண்ணா, நிச்சயமாக இது வந்து நல்ல பேர் கொடுக்குன்னு. அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல போகிற டைலாக் தான் இந்த படத்தோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷனு. அவர் எடுத்திருக்க ஒரு ரோல், அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் படத்தில், அதுதான் இந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த படத்தோட சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ அவர் ரோல் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். அண்டு சிராக் ஜானி சார் அண்டு தென் தினேஷ் லம்பா சார், அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும். இங்கிலீஷ் வருது, ஆனால் பழகிட்டு அவங்க கூட பேரை சொன்னாலே. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரம் மும்பை. அவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது. ஏன் இங்கே நடிகர்களே இல்லையான்ற கேள்வி வரலாம். பட்
எந்த முகம் அவர் துக்ளக்கை கேரி பண்ணுற மாதிரியான ஒரு முகம், ஒரு பாவனை இருந்தது சிராக் ஜானி கிட்ட. அவ்வளோ ஈஸியாக கேரி பண்ணியிருக்காரு. அந்த அவர் பேசுகிறப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கே வந்து இந்த துக்ளக்கை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பயம் வரும். அண்ட் தினேஷ் லம்பா சார் வெரி ஸ்வீட் மேன். அவர் ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு படத்தில், அப்படி ரசிப்பீங்க அதை. அவ்வளோ பாடி லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் இன்னொரு ஹீரோயின் மாதிரி இன்னும் 2 அழகு தேவதைகள் இருக்காங்க படத்தில். 2 பேருமே திவி மேடம் வந்து ரிச்சர்ட் சார் கூட ஒரு படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறோன்னு தெரிஞ்சது ஒன்று, நான் ஹீரோயினாக பண்ணாலும் பரவாயில்ல சார், எனக்கு வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் இப்படி ஒரு காஸ்டியூமில் நான் வரணும், சரி என்னை எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உள்ளே வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறீங்க மேடம், வேண்டாம் இந்த ரோல் அப்படின்னு சொன்னேன். பட் வந்தாங்க. பட் அவங்களுக்காக நான் அந்த ரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன், பெருசாக்கிட்டேன். ஐ டெவலப்ட் யுவர் கேரக்டர். ஸோ அவங்க பேசுகிற வசனங்களும் அவங்க படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதுவுமே அவங்க அவ்வளோ அழகாக, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் அவங்க. ஆனால் தமிழை புரிஞ்சிக்கிட்டு தமிழில் தான் அந்த சீன் நடித்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு தான் அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க என்னோடய கோ டைரக்டருக்கு. அண்ட் தேவயானி சர்மா மேடம், அவங்களும் மகாராஷ்டிரா, மும்பை. அவங்க வந்து துக்ளக்கோட ஒய்ஃப் பண்ணுறாங்க அவங்க அந்த கேரக்டரு. இப்போ அவங்களுக்கு அந்த லுக்கு வேணும். நான் அந்த மாதிரி ஒரு ராணி, ஒரு 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 துருக்கியிலேருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு காட்டணுன்னா அந்த லுக்கு வேணும். அந்த லுக்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ தேடி பார்த்தா தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களான்னு கிடைக்கவே இல்லை. அவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி லுக் டெஸ்ட் பண்ணேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு எம்டியான இடம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அழகிய உடல்வாக கொண்ட ஒரு கதை, ஒரு ஹீரோயின், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தேவயானி சர்மா ஃபில் தட் ஸ்பேஸ். அவங்கள நிறைய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி குவாலிட்டி ஆர்டிஸ்ட், ரொம்ப குவாலிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய வெரி கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அண்ட் நட்டி சார், ஃபைனலி நான் பகாசுரன் பண்ணுறப்ப நட்டி சார் கிட்ட சொல்லிட்டேன், நட்டி சார் நம்ம வந்து அடுத்த படம் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அடுத்த படம் நான் ஏதோ 3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் எப்படியாவது அதுக்குள்ளே வந்து பண்ணிவிடுங்க. நான் நட்டி சாருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் பகாசுரனில். நான் அப்போயே சொன்னேன் அதை, சார் மன்னிச்சிருங்க. நான் அதனால் அப்போயே சொன்னேன், சார் நான் வந்து கண்டிப்பாக அடுத்த படம் வந்து நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, கூட பிறந்தவர் மாதிரி. நான் ரொம்ப உரிமையாக பேசலாம் நட்டி அண்ணன் கூட, என்ன வேணாலும் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்கலாம். அப்போ நான் இவர்கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் வல்லாள மகாராஜா ஏஐயில் வந்து ஒரு இமேஜ் பண்ணி கொண்டு போய் காட்டினேன், டேய் என்னடா இப்படி மாற்றி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னாரு. ஆனால் அண்ணன் வந்து ஒரு தோரணையை வந்து கடைப்பிடிச்சார். சிவாஜி சார் எப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார், அந்த ட்ரெஸ் போட்டால், அந்த டைலாக் டெலிவரி சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை, ஒரு தோரணையை வந்து எடுத்துக்கிட்டு அவர் டைலாக் டெலிவரி ஸ்பீடு, அவருக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆக்டர் இருக்கார் நம்ம தமிழ் சினிமாவில், சூப்பர் ஸ்டார். அவரோட பாடி லாங்குவேஜை, சிவாஜி சாரோட பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு டைலாக் டெலிவரியில் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டார். அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்கன்னு, இந்த கேரக்டருக்கு வயசு 80ன்னு அப்படின்னா, 80 நான் படித்தேன் வல்லாளரை பற்றி. 80 வயசுலேயே அந்த மனுஷன் பேரரசன் அப்படி தாண்டா இருந்திருக்கான், சண்டை போட்டிருக்கான். 80 வயசில் போய் நம்ம இப்படியே பண்ணலாம், கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. நிச்சயமாக நட்டி என்ன பண்ணியிருக்க ரோலில் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. அவர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு, முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரம் நட்டி அண்ணனோட லைஃப்பில் ஒரு பெரிய மணிமகுடமாக இருக்கும். அவர் அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த ரோலை. நாங்கள் வந்து ரிச்சர்ட் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் இன்னொரு ஹீரோ தான் நட்டி அண்ணன் இந்த படத்தில். ஆனால் நம்ம வீரசிம்ம காடவராயனா பண்ணியிருக்க ரிச்சர்ட் சார் தான் படம் ஃபுல்லாக வருவார். நட்டி அண்ணன் ரோல் எல்லாருமே சொல்லிட்டாங்க கதையை, இவரை வந்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு. உண்மை தான். அந்த கதாபாத்திரத்தை அந்த எப்படி தோலை உரிச்சு தொங்க விட போகிறாங்க, நான் யாரும் சொல்லக்கூடாது தான் சொன்னேன். பட் எல்லாம் எமோஷனில் சொல்லிட்டாங்க. சரி, அது எப்படி சும்மா பண்ணியிருக்கோன்னு ஜாலியாக பாருங்கள். ஸோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்ற வார்த்தை உருவானது இவர் ஏற்ற கதாபாத்திரமான வீர வல்லாள மகாராஜாவோட மரணத்திலிருந்து தான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதை பார்க்க போகிறீங்க, திரையரங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரோல் இருக்குது, எல்லோரும் பற்றி பேசிட்டேன். அண்டு ஃபினிஷ் தானே. அண்டு வேலராமூர்த்தி சார், வேலராமூர்த்தி சார் வந்து நான் நிஜமாலே நடிகராக பார்க்கல, இவர் பெரிய எழுத்தாளர். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் தென் மாவட்டத்தை பற்றி ஒரு கதை கொடுங்க, குற்ற பரம்பரை நிறைய நான் பண்ணுறேன் நீ பண்ணுற சொன்னாங்க. எனக்கு அது வேணாம், ஆனால் ஒரு உண்மை சம்பவம் தென் மாவட்டத்தில் நடந்ததை தயவு செஞ்சு எழுதி கொடுங்க அப்படின்னு. அவர் நடிக்கிறப்போ அவர் குரல் அதை எப்படி அவர் வந்து அது இவ்வளோ நாளாக வந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்கா தெரியல. அப்படியே ஒரு டெலிவரி இருக்கிறப்போ ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அவர் ரீடேக்கே கேட்க மனசு வராது, கரெக்ஷனே சொல்ல மனசு வராது. அவர் என்ன ஒன் மந்த் போலாண்டா அப்படின்றவர். அவர் நான் ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். அவர் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். அடுத்தவங்களை பாராட்டுற எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி.
ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதர். சாருக்கு வந்து இந்த ஆரோக்கியம் நீடிக்கணும், அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். நிறைய என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலியும் இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த ரோல் பண்ணார். ட்ராவல் பண்ணி வந்து கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சில்லாக ஒர்க் பண்ணார். நாங்கள் கொஞ்சம் அவருக்கு கார் கொடுக்கறதுலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து, தங்க வைக்கிறதுல பிரச்சனைகள் இருந்து, எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு மாமனிதர். ஸோ அவர்கிட்ட நான் வந்து திரும்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கதை தென் மாவட்டத்தை பேஸ் பண்ணி கொடுங்க சார். ஆசையாக இருக்கு ஒரு தென் மாவட்டம் சார்ந்த ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி. அண்டு இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டிவ் வந்தவங்க ரைட்டர் பத்மா சந்திரசேகர் மேம். அவங்க புத்தகம் ஒரு பெண் சாண்டில்யன்னு சொல்லுவாங்க அவங்கள, அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர். அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. நான் டைலாக்ஸ் எல்லாருக்கும் புரியணும், ஆனால் அது வந்து புது தமிழாக இருக்கணும். இப்போ தமிழ் இப்போ பேசுகிறவங்களுக்கு கேட்காத ஒரு தமிழாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புது புது வார்த்தைகளாக கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக வந்து அவங்க எழுதுனாங்க. நான் வந்து டைலாக்கை நம்ம தமிழ் எழுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க அதை அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் சேர்த்து அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தாங்க. டைலாக் ஸ்பார்க்கில் கொடுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணும், மேடம் இமீடியட்டாக ஸ்பாட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு டைலாக் மாற்றி கொடுங்கன்னா இமீடியட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்த வசனங்கள் தான் ட்ரெய்லரில் கடைசியாக வச்ச ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் அப்படின்ற டைலாக். அப்படி படிக்கிறப்பவே எனக்கு வந்து லைட்டாக ஷிவரிக்கு வந்துச்சு. இது என்ன மேடம் இப்படி இருக்கே, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்னா அவங்க சொன்னாங்க, சார் இந்தியா முழுக்க அத்தனை சமூகங்கள் இருக்குது, அத்தனை மதங்கள் வாழ்கிற ஒரு நாடு இது. இந்த நாடு ஒரு மதத்துக்கு சொந்தமான நாடு இல்லை சார். அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன். ஒரு கடவுளை மட்டும் இந்த நாட்டில் நம்ம வழிபடவே முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை கடவுள்களையும் நம்ம மதிக்கணும், அத்தனை கடவுளையும் ஏற்றுக்கணும், அத்தனை கடவுளுக்கான மரியாதையும் கொடுக்கணுன்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம். அதுக்கான அந்த பவர் ஸ்க்ரீன் பிளே ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்க. அது நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் கேட்டு வாங்கினேன். இப்படி ஒரு பவரான இடம் அந்த இடம் அவர் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்திட முடியாது, நாங்கள் வந்து அடிமைப்பட மாட்டோன்றதை ஒரே வார்த்தையில் கன்வே பண்ணோம் மேடம் அப்படி தான் சொல்லி சொன்னேன். ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே போன படத்தில் மண்ணுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுன்னு இருக்கேன். ஒரு வார்த்தை வச்சு மண்ணும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி இதுவும் அப்படி வருமானு கேட்டேன். பட் ட்ரெய்லரில் இது வரைக்கும் யாருமே அந்த டைலாகை வந்து தப்பாக பேசலை. அதை பற்றி எனக்கு நெகட்டிவ் ஷேடு இது வரைக்கும் வரல, எதிர்ப்பு குரலே இல்லை. அந்த டைலாக்கு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். அவங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவாங்க. அருமையான கதைகள் பல வச்சுருக்காங்க. கதை இல்லாத நல்ல இயக்குனர்கள் நிச்சயமாக அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். சூப்பர் புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி தேடி பார்த்துக்கோங்க. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டு சார், அருணோதயன், என்னோடய டான்ஸ் மாஸ்டர் ஜெயந்திமாலா மேம், எல்லோரும் கீழே உட்காந்துருக்க ஆர்டிஸ்ட்டு அண்ட் அத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் யாரை விட்டதில்லை, முருகன் சார், அவர் நீங்கள் ஏறி வந்தப்போ பார்த்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட. அவர் என்னோடய மேனேஜர், நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் அவரை திட்டிருக்கேன். ஏன்னா 31 நாள் ஒரு படம் பண்ணால் மேனேஜர் சப்போர்ட் பண்ண தான் பண்ண முடியும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய மாமா, அவங்க தான் இந்த படத்தில் ஃபுல்லாக கேஷ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, ரவி அண்ட் சத்யா. அவங்க நான் யாரை சொல்கிறது யாரை விடுறது தெரில. அண்டு சார் கடைசியாக சொல்லிட்டாங்க. அண்ட் அப்புறம் வந்து ஆடியோ கம்பெனிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண முருகன் சார், எனக்கு திரௌபதியிலேருந்து பகாசுரன்லேருந்து இப்போ வரைக்கும் லகரி வந்து என் கூடவே இருக்காங்க அவங்க. அப்புறம் நாராயணன் சார், அவர் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கூட வந்து இந்த இவ்வளோ பண்ணால் தான் பிஸ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதாகட்டும். அப்புறம் என் வீட்டில் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என் கூட வந்துடுவாங்க. என் பொண்ணு அவள் தான் எனக்கு பெரிய எனர்ஜி டானிக். என் ஒய்ஃபு என் பொண்ணும் கூடவே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். எந்த டேரக்டர் அப்படி வச்சுப்பாங்களோ தெரியல, என் கூடவே இருப்பாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே. ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு பிக்னிக் மாதிரி, ஒரு ப்ரொடியூசர் கூட கோவம் வந்துடும், என்னடா நீங்கள் டூர் மாதிரி இருக்கீங்க, 16 மணி நேரம் வேலை செஞ்சாலும் எல்லாம் விளையாட்டு பசங்க மாதிரி விளையாடி நிற்கிறீங்க, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த நேரத்தில் வந்து மும்பையில் எங்களுக்காக அவ்வளோ உதவி பண்ண அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய சகோதரர் இங்கே வந்த அண்ணன் மோகன் அவர்களுக்கும், கராத்த முருகன் அவர்களுக்கும் நன்றி. அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அங்கே. அப்புறம் அங்கே இருந்து ஒர்க் பண்ண லைட்மேன் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ எனர்ஜியாக எல்லாருமே அந்த இடத்துல தான் நின்று வேலை செய்யணும். ஸோ மும்பையிலேருந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நன்றி முடிஞ்சிருது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த எங்களுக்காக காம்பேரிங் பண்ண மேடம்க்கும் இந்த டைமில் நன்றி. ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வந்துட்டு சார் இந்த கண்டென்ட் முடிச்சிடுறேன் சார். மெயின் கண்டென்ட் போகிறோம் சார். இப்போ தான் நான் 5 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். எல்லோரும் வீட்டுக்கு போகணும் சொல்லிடுறேன். எதுக்காக இந்த படம் அப்படின்னு நான் வந்து பண்ணணும், நான் வேறு கதை தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் ஒரு ஊர் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தை பற்றி படம் எடுக்கணும் தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம். அதை வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கப்போ நான்
எனக்கு வந்து காசி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி போனேன். வாரணாசி போய் நான் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாது. காசி தமிழ் சங்கம் மூலயமா நான் கெஸ்ட்டாக அங்கே போகிறேன். போய் எனக்கு வந்து நான் வந்து பெரிய சிவபக்தன், என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சாமி கும்பிட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலை சுற்றி வரப்போ கோவிலில் ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தி வந்து நந்தி மட்டும்தான் இருக்குது. நந்தியை ஃபேஸ் பண்ணுற இடம் கேட் போட்டு மூடி இருக்குது. அந்த நந்தி எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த பக்கம் வந்து நம்ம கூட வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் வழிபடுற மசூதி, ஞானவாபி மசூதி. ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக். உலகமே புனித ஸ்தலமாக நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் பெரியவர்கள் இறந்தாங்கன்னா நம்ம திதி கொடுக்கறதுக்கு போகிறோம். அவ்வளோ பெரிய காசி அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். காசிக்கு இந்த வயசில் போகவே கூடாதுன்னு வீட்டில் மிரட்டுறாங்க. அந்த மாதிரியான இந்த மதத்துக்கு சொந்தமான அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலமில் நந்தி பார்க்குற டைரக்ஷனில் ஞானவாபி மசூதி இருக்குது. இது என்ன அரசியல், இது எப்படி இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது, இவங்களும் எப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, இதில் உள்ள என்ன வரலாறு இருக்குதுன்னு கேட்குறப்ப தான் அங்கே அவுரங்கசீப் வந்து அந்த பீரியடில் எப்படி வந்து அந்த கோவிலோட இடத்துல வந்து ஒரு மசூதியை உருவாக்கினார்ன்ற வரலாறு வந்து படிக்க முடிந்தது. அதை படிக்கிறப்ப நான் வந்து இது இங்கே தான் நடந்திருக்கு போல், நமக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லிவிட்டு அப்புறமேட்டா நான் வந்து அதை பற்றி கூகுள் பண்ணேன். அதை கூகுள் பண்ணுறப்ப அது வந்து தமிழ்நாட்டையும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து பத்மாவதி படம் பார்த்துருக்கேன். பத்மாவதி படம் பார்த்தப்போ அதில் வந்து அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் பற்றி படிச்சிருக்கேன். நான் கூகுள் பண்ணுறப்ப மாலிக் கஃபூர் பற்றின வந்து சொல்கிறேன் சார், லாஸ்ட்டாக சொல்கிறேன். கூகுள் பண்ணுறப்ப அது கனெக்ட் இருக்குது சார், அதனால தான் சொல்கிறேன். நான் கூகுள் பண்ணுறப்ப எனக்கு வந்து மாலிக் கஃபூர் பற்றி படிக்க வருது. மாலிக் கஃபூர் பற்றி படித்தா மாலிக் கஃபூர் வந்து வட இந்தியாவில் மட்டும் பிரச்சனை பண்ணாமல் அவர் வந்து நம்ம சவுத் இந்தியாவிலையும் பிரச்சனை பண்ணியிருக்காரு. மதுரையில் வந்து படையெடுத்திருக்காரு. மதுரை கோவிலில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அந்த மதுரை கோவிலை கொள்ளையடிக்க அவர் வந்து இங்கே வழிகாட்டுறதுக்கு யாரை வந்து பிணை கைதியாக வந்து கூப்பிட்டு போகிறாரு, யாரை வந்து வழிகாட்டியாக வந்து மிரட்டி இட்டு போகிறாருன்னா வல்லாள மகாராஜா. கரெக்டு தானே? வீர வல்லாள மகாராஜாவை அவர் வந்து வழிகாட்டியாக கூப்பிட்டு போகிறாரு. இது யாரா வீர வல்லாள மகாராஜா? எனக்கு அதுக்கு முன்னாடி ஒய்சால மன்னர்கள்லாம் சும்மா தெரியும், நான் படிச்சிருக்கேன். நான் ஹிஸ்ட்ரியில் நிறைய இந்த ராஜராஜ சோழன் ரொம்ப பிடிக்கிறதால. ஸோ இந்த வீர வல்லாள மகாராஜா யாருன்னு பார்த்தா அண்ணன் வந்து அதை பற்றி புக் எழுதியிருந்தார். அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இது என்னென்ன நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கா, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டால் அப்போது வந்து எனக்கு இந்த கதையை சொல்லி இந்த புத்தகத்தை படிக்க சொன்னார். நான் அந்த புத்தகத்தை படித்த உடனே இதுதான் நம்ம பண்ண வேண்டிய படம், இதுதான் வந்து அடுத்த படமாக நம்ம பண்ணணும், இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கதையை முடிப்போம்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணி அது வந்து எடுத்துகிட்டு 2 வருஷமாக ப்ரொடியூசர் தேடி எனக்கு கிடைச்சது தான் சண்முகம் சார். எப்போ வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்ததுன்னா சாவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சாவா படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஆகிடுச்சு. சாவா படம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய அரசியலை பேசாது, எதிர்த்து அரசியல் வராது. ஏன்னா சாவா படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு வரலாறை சொல்கிறப்ப அவங்க ரஹ்மான் சாரே அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்றப்ப நம்ம தைரியமாக இந்த படம் பண்ணலாம். அந்த தைரியத்தோடு தான் நான் போய் ஜிப்ரான் சாரை போயிட்டு இந்த கதை சொன்னேன். ஸோ ஜிப்ரான் சார்கிட்ட நான் போய் இந்த கதை சொல்லி முடிக்கிறப்ப ஏன்னா உங்களுக்கு அவர் ஜிப்ரான் சாரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் போய் ஜிப்ரான் சார்கிட்ட பிஜிஎம்காக தான் நான் வந்து ஜிப்ரான் சார்கிட்ட போகிறேன் இந்த கதைக்கு. அவர்கிட்ட நான் கதை சொல்லி முடித்த உடனே அவர் வந்து என்னை நீ இப்போ சொன்னால் அதே மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்கள் இப்படி தான் சார் இருப்பீங்களா, நான் வந்து உங்களை வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன், பயங்கரமாக உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே சார். அதெல்லாம் மீடியாவை எனக்கு கொடுத்த பிம்பம், இந்த உலகம் எனக்கு கொடுத்த பிம்பம் சார். நான் ராயபுரத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண சாமானியன் சார். நான் இவ்வளோதான், மோகன் தான். நான் சினிமாவுக்கு வந்து நான் மோகன்ஜி. அது எனக்கு கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு சார். ஏன்னா என் நண்பர்கள் நான் வாழ்கிற பகுதியில் வந்து என்னை பற்றி சுற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு அந்த இவர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு பிம்பம், அது நான் இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது உண்மையான விஷயம், அது ஆத்தென்டிகேட்டட் இருக்குது, அதில் வரலாறு இருக்குது, அதில் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நான் தைரியமாக படம் பண்ணி இறங்குவேன். அதில் சாவான்னு ஒரு படம் வந்திருக்கு, அது ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணுறப்ப நம்ம ஜிப்ரான் சாரை போய் அப்ரோச் பண்ணேன். ஜிப்ரான் சார் கதை சொல்லி இதையும் சொன்னோன்னே ஜிப்ரான் சார் ஓகே சொல்லிட்டாரு. ஜிப்ரான் சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்றப்ப என் கேமராமேன் பேச மாட்டார், என் ஆர்ட் டைரக்டர் பேச மாட்டார், என் எடிட்டர் பேச மாட்டார். இப்போ இப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இவங்களை பவர்ஃபுல்லாக இன்னொருத்தர் பேசவே மாட்டார், அவர் ஜிப்ரான் சார். இவங்க யாருமே பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் நான் பயங்கரமாக பேசுவேன். எம்கோனே பாட்டு வந்து சார் 2 டியூன் ஆன் பண்ணார். நான் இந்த டியூனை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் தான் வந்து
சிங்கர் சூஸ் பண்ணேன், நான் தான் லிரிக் ரைட்டரையும் சூஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அதை இப்போ சரியும் பண்ணி பத்மலதா மேடம் பாட வச்சிட்டேன். இப்போ பத்மலதா மேடம் வாய்ஸில் தான் இந்த படம் வந்து தியேட்டரில் சாங் வந்து வரப்போகுது. அவங்க தான் இப்போ உங்கள் முன்னாடி அறிமுகம் பண்ணி வச்சேன். நன்றி மேடம், பத்மலதா மேடம், ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் இந்த பாட்டு பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜிப்ரான் சார் வந்து, சார் நான் வந்து கொஞ்சம் எனக்கு மாஸ் ஆடியன்ஸ் சார், கொஞ்சம் மாஸாக மியூசிக் பண்ணி கொடுங்க சார். இல்லை சார், இது கொஞ்சம் நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறேன் சார், கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொன்னார். சார் ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க சார், எனக்கு கொஞ்சம் மாஸ் மட்டும் அங்கங்கே சேர்த்து கொடுங்க சார்னா. ஸோ ஒரு 50% மாஸ் எலிமெண்ட்ஸும் 50% கிளாஸ் எலிமெண்ட்ஸும் கலந்து இந்த படத்துக்கு ஒரு ரீரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக பாருங்கள், பல இடங்களில் ரசிப்பீங்க. பல இடங்களில் இது ரொம்ப எமோஷ்னலான படம், ரொம்ப உணர்வு ரீதியான படம். அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஜிப்ரான் சார். ரொம்ப நன்றி. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் ப்ரொடியூசருக்கு எங்களை நம்பி பெரிய ஃபண்டோட இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தார். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால தான் உங்களை கடைசியாக பேசலாம் அப்படி சொல்லி. அவ்வளோதான். நான் மொத்தமாக ஜிப்ரான் சாரை 4 தடவை மீட் பண்ணியிருப்பேன். நாங்கள் ஒரு 40 தடவை ஃபோனில் பேசியிருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜிப்ரான் சார் அடுத்த படம் பண்ணுறப்ப இப்போ எப்படி மோகன்ஜி கூட ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ நான் கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன் மறுபடியும். ஸோ இதுதான் நான் படம் பண்ண காரணம். நான் காசிக்கு போனேன், அந்த இடத்த பார்த்தேன். அப்புறம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வரலாறு இருக்க பார்த்தேன். ஸோ அப்போ தமிழ்நாட்டை வந்து மாபார்னு சொல்கிறாங்க. மாபாரை கைப்பற்றுறது தான் துக்ளக்கோட ஒரே லட்சியமாக இருந்தது. ஸோ அலாவுதீன் கில்ஜி பீரியடுக்கு அப்புறம் துக்ளக் தான் வந்து இந்தியா வாழ்கிறாரு. அந்த துக்ளக் வந்து தேவகிரி, ஹைதராபாத் வந்து தேவகிரியை தலைநகராக வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆள்றாரு. துக்ளக் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அவன் எடுக்கிற முடிவு நல்லதாக கெட்டதான் அவனுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வில்லனாக கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது. அண்ட் இந்த படம் வந்து வில்லனாக நாங்கள் வந்து இப்போ காட்டியிருக்கிறோம். இதில் வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க, நிறைய பேர் என்கிட்டலாம் கேட்டாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நம்ம கூட இப்போ இணக்கமாக வாழ்கிற, நம்ம கூட இப்போது அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்திய இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் இந்த படம் வந்து துளி கூட வந்து காயப்படுத்தாது. அவங்களுக்கு இது வந்து ஒரு அவங்களோட ஆரிஜின் எது, அவங்களோட தொடக்கம் எதுன்னு வேணால் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கும் இந்த படம். அதை தாண்டி இது கமர்ஷியல் தான். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, படம் பார்க்குற பார்வையாளர்களை, இதுக்கப்புறம் படம் பார்க்க போகிற நிறைய பொலிட்டிஷியன்ஸ்லாம் படம் பார்க்க போகிறாங்க, நிறைய இதை பற்றி டிபேட்ஸ் வரப்போகுது. நான் வந்து மீடியா கிட்ட, மக்கள்கிட்ட, படம் பார்க்க போகிற எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்கள் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் சிறைச்சாலை, அப்புறம் மதராசப்பட்டினம், இந்த மாதிரி படங்கள்லாம் பிரிட்டிஷை காட்டுறப்ப அவங்கள பிரிட்டிஷாக மட்டும் பார்த்தீங்களோ, அவங்கள வந்து எந்த மதத்தை அடையாளத்திலையும் பார்க்காம பிரிட்டிஷாக மட்டும் பார்த்தீங்களோ, அதே மாதிரி இந்த படத்தை துருக்கியிலேருந்து நம்ம நாட்டை கைப்பிடிக்க வந்து அந்நியர்களாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி நினச்சி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அப்படி இந்த தைரியத்தில் தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள ஒரு மத அடையாளத்தோடு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க வாழ்க்கை நான் தப்பாக காட்ட முடியாது, அவங்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம கூட வாழ்கிற, நம்ம கூட இருக்கிற இங்கே இருக்க இந்திய இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது வந்து யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாது. நான் இந்த நேரத்தில் உறுதி கொடுக்குறேன். இது முழுக்க இந்த நாட்டை படையெடுத்து அடிமைப்படுத்த வந்த துருக்கியிலிருந்து வந்தவர்களை பற்றிய கதை. அவங்க தான் இதில் வில்லனாக இருப்பாங்க. 3 வில்லன்கள் இதில். ஒன்று கணேஷ் கௌரங் பற்றி பேசல, சாரி சார், ஒழிஞ்சிட்டீங்க சார், தெரியல. ஸோ அவர் வந்து பல்பானாக நடிச்சிருக்காரு, பல்பான். அவர் தினேஷ் லம்பா சார் கியாசுதீன் தம்கானியாக நடிச்சிருக்காரு. அண்ட் சிராக் ஜானி சார் முகபித் பின் துக்ளக்கா பண்ணியிருக்காரு. ஸோ 3 வில்லனுங்க. இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்றதா படம். இவங்களை வந்து எப்படி வல்லாளர் ஃபேஸ் பண்ண போகிறாரு, வல்லாளருக்கு அப்புறம் வீரசிம்ம காடவராயன் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, வீரசிம்ம காடவராயனுக்கு சம்பூரவர் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாரு, வீரசிம்ம காடவராயனோட அப்பா சரவணன் சுப்பையா சார், அவர் மலையனரை பண்ணியிருக்காரு. சரவணன் சுப்பையா சாரை பற்றி பேச மாட்டேன் சார், எங்கே இருக்கீங்க, கிளம்பிட்டாங்க, அதில் சாரி. சரவணன் சுப்பையா சார் இதில் ரிஜத் சாருக்கு அந்த கேரக்டருக்கு ஃபாதராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த கேரக்டர்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் இந்த படம். நாங்கள் வந்து இந்த படத்தை பொங்கல் வெளியீடுன்னு எங்களுக்கு வந்து அது எப்படி அமைஞ்சுது தெரியல. நாங்கள் ஆக்சுவலாக 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம். அன்றைக்கி திடீர்னு தலைப்படம் வருதுன்னு சொன்னாங்க. சரி 30ஆம் தேதி போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக்லாம் வேணாம் சொல்லி 30ஆம் தேதி பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த படம் 5 மொழியில் நாங்கள் வந்து தயார் பண்ணிட்டோம். தமிழ் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் 5 மொழியிலையும் இந்த படம் ரெடி ஆச்சு. சென்சார் இன்றைக்கி தெலுங்கு முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 லாங்குவேஜ் சென்சார் தான். ஸோ 30ஆம் தேதி தான் எங்கள் பிளான். இதை வந்து இந்தியா முழுக்க ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணலாம், அந்த பிளானில் தான் இருந்தோம். திடீர்னு ஒரு வேக்கண்ட் ஏற்பட்டதால்
டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ப்ரொடியூசர் கிட்ட பேசி, சார் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நாங்கள் வந்து போனோமா டிசம்பர்லேயே நாங்கள் சென்சார் படத்தை முடிச்சிட்டோம், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நீங்கள் வாங்க சார் படம் ரெடினா சொன்ன உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு முடிவெடுத்து இந்த படம் பொங்கல் வெளியிடுன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க சார், கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது முடிச்சிக்கிறேன், இல்லை உங்கள் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஜிப்ரான் சாரை போட்டு 2 நாளாக தூங்க விடாமல் வேலை வாங்கி, கேமராமேன் 3 நாளாக வந்து டிஐ ஸ்டுடியோலேயே தூங்காமல் அங்கேயே தூங்கி எழுந்து, என் கூட எங்கள் ஒர்க் பண்ண என் தம்பி சுரேந்தர் அவங்க டிஐ டீமில் அவன் தூங்காமல் வேலை பார்த்து, என் சுமன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் என் ஆஃபீஸில் சிஸ்டம்லேயே இருந்து, என் டிசைனர் பிரவீன் அவன் பெங்களூரில் இருக்கான், அவன் 2 நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு அவனுக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்கு இப்போ தான் ரீசெண்டாக, அவன் அந்த குழந்தை கூட டைம் பண்ண முடியாமல் என் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் பொங்கல் ரிலீஸ்னு போட்டு கொண்டு வந்திருக்கோம். நல்லபடியாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வரப்போ பல நெருக்கடிகள் இருக்குது, நிறைய படங்கள் ஒன்று சேருது. கடவுள் எங்கள் கூட துணை இருப்பாருன்னு நினைக்கிறோம். நான் நிச்சயமாக இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்த எந்த படமும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கொடுக்கல. என் மேலே 1000 விமர்சனங்கள் வந்தாலும் நான் இடி தாங்கி மாரி அதை தாங்கிக்கிறேன். எந்த தயாரிப்பாளர், நானே தயாரிப்பாளர் இருந்தப்போ நான் நஷ்டப்பட்டதில்லை, வெளியே நம்பி படம் பட்டவங்க நஷ்டப்பட்டதில்லை. என்னால் சம்பாரிச்சவங்க தான் அதிகம் இந்த வயசில், நான் சம்பாதிக்கலனாலும் தயாரிப்பாளரை நான் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு நான் வந்து எந்த முடிவுன்னா தைரியமாக எடுத்து நான் இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். கடைசியாக நான் மக்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான், மக்கள்கிட்ட கேட்டுக்கிற ரெக்வஸ்ட்டு தான், இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணீங்க, இது என்னோட ஒரு 8 காய் பால்ச்சர், இது சின்ன முயற்சி இல்லை. உங்களை நம்பி நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டை நம்பி இவ்வளோ பெரிய முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். இவ்வளோ பெரிய டீமோட நான் பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆர்டிஸ்ட்டை. பாம்பேயில் போய் 30 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 10 கண்டெய்னரு, இங்கேருந்து ஒரு 300 பேரை டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போய் வேலை பார்த்துருக்கேன். இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு. இது வந்து நிறைய டைலாக் இருக்கிற படம், கதை சொல்ல போகிற படம். இது இந்த ஜானரே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்கும் படத்தில். அதனால் நீங்கள் படம் பார்க்குறப்ப நல்லா ஃப்ரீ ஃபோனெல்லாம் இல்லாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு டைலாக்கே உன்னிப்பாக கவனிங்க. இந்த படம் வந்து ராக்கெட் வேகத்தில் போகும், இந்த படம் தான் பெஸ்ட்டு படம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புது விஷயத்த சொல்லும். இப்போது எப்படி வந்து நான் மராத்தி போனப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கே வந்து பெத்த தாயை பெத்த தந்தையை விட சத்ரபதி சிவாஜி, வீர சிவாஜி அவர்களை தான் அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க. சத்தியம் பண்ணால் கூட நாங்கள் வந்து மகாராஜா மேலே சத்தியம்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே தான் சத்தியம் பண்ண அம்மா மேலே சத்தியம் சொல்லுவோம்ல, மராத்தியில் வந்து மகாராஜா மேலே சத்தியம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மகாராஜா அவர் வந்து அங்கே தர்மத்தை காப்பாற்றினால இன்றைக்கி வரைக்கும் அவங்க அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே அவருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் முதல் தர்மத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்து தாங்கி பிடிச்ச ஒரு அரசர் தான் வீரவல்லால மகாராஜா. அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வர அவ்வளோ பெரிய பெருமை எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இது வந்து உங்களை ஏமாத்தாது, இது ஒரு புது உணர்வை கொடுக்கும், ஒரு புது வரலாறை கொடுக்கும். காணாம போய் தொலைஞ்சி போயிருக்க அத்தனை மன்னர்களை பற்றி இது வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். நம்ம பூலித்தேவனை பற்றி பேசணும், நாச்சியார் வேல்மகி வேலுநாச்சியை பற்றி பேசணும், துலுக்கு நாச்சியார் பற்றி பேசணும், தீரன் சின்னமலை பற்றி பேசணும், அழகுபொன் பற்றி பேசணும், இன்னும் அவ்வளோ வரலாறு இருக்குது. இது தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்களோட வரலாறு வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அமைன்னு சொல்லி நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் திருப்திப்படுத்தும். திரௌபதி 2 வர 15 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி வந்த பத்திரிகையாளர், வந்த மக்கள், என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியனை யார் பேரையாக விட்டுருந்தா அவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ சார். கண்டிப்பாக திரௌபதி 2 நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வெற்றி அமையணும், கண்டிப்பாக அமையும் சார். ப்ரொடியூசருக்காக ஒரு 2 மினிட்ஸ் யாரும் கலைய வேணாம். அப்படி நாங்கள் குரூப் பண்ணி இன்னொரு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அப்படி எங்கள் டீம். ஸோ ஸோ முன்னாடி நின்றுட்டு எல்லாருமே ப்ளீஸ் உட்காந்துருங்க. தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் பி சீட்டட் சார். ஒரு வேலைக்கு லாகிருக்கியா நீ? என்னப்பா நீ சே விட்டு போன